ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து எப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து விட்டுருவாங்க, எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரியான நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ தான் நான் சொல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2025 ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி தேதி மாநில வாரியான அறிவிப்பு தகுதி வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 40,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வெளியிடுகின்றன. அங்கன்வாடி பணியிடங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த கட்டுரையின் மூலம் மாநில வாரியான காலியிடங்கள் விவரங்கள், விண்ணப்ப படிவ விவரங்கள் மற்றும் ஆன்லைன் பதிவு செய்முறைகளை சரிபார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அங்கன்வாடி என்பது கிராமப்புறம் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அடிமட்டத்தில் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு நலத்திட்டமாகும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் விரைவில் விண்ணப்ப படிவத்தை தொடங்கி மாநில WCD அதிகாரப்பூர்வ போர்ட்டல் மூலம் பதிவை ஏற்கும். சமூக சேவை வேலை செய்ய விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2025 இங்கிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வேலைக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முன் அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு அறிவு PDF 2025 படிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. ஓகேங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையிலேருந்து விட்டுருக்காங்க. எத்தனை போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 40,000 கிட்டத்தட்ட. ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. எப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ம் வந்து கிடைக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா கூடிய விரைவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலை இடம் எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊர் அல்லது குறிப்பிட்ட மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்கும். ஓகே. எவ்வளோ சேல்ரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 8,000 to 18,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா wcd.nic.in அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அங்கன்வாடி சக்கரடி பாக்தி 2025க்கான விண்ணப்பம் விரைவில் தொடங்கும். வேலைக்கு விண்ணப்பித்த திட்டமிடவு விண்ணப்பித்தார்கள் எந்த ஒரு நிகழ்வையும் தவறவிடாமல் இருக்க பதிவு தேதிகளை பற்றிய யோசனை இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போ வந்து டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் புதுப்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. குறிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் மாநில அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு அதிகாரிகளின்படி தொடங்குகிறது. எனவே விண்ணப்பதாரர்கள் தொடர்புடைய துறை மற்றும் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ பட்டியலிலிருந்து தேதிகளை உறுதிப்படுத்த பரிந்துரைக்கப்படுகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா 5,000, மத்திய பிரதேஷ் 4,000, பீகார் 3,500, மேற்கு வங்காளம் 3,000, மகாராஷ்டிரா 2,500, குஜராத் 2,000, ராஜஸ்தான் 2,500, தமிழ்நாடு 1,500, ஆந்திர பிரதேஷ் 1,500, தெலுங்கானா 1,200, கர்நாடகா 1,500, ஒடிசா 1,200, பஞ்சாப் 1000, சத்தீஸ்கர் 1000, உத்தரகாண்ட் 800, ஹரியானா 800, ஜார்க்கண்ட் 900, கேரளா மற்றும் அசாம் வந்து பார்த்திங்கன்னா 600, டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 500. ஃபுல்லாக எவ்வளோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 40,000. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே விண்ணப்பிக்கலாம். பட் ஆனால் எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது வந்து எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியிடங்களுக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விண்ணப்பதாரர்களின் வயது 18 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க குறைந்தபட்ச தகுதி 10th வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் மொழி தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்வி சான்றிதழ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மின்னஞ்சல் ID, மொபைல் எண், கையொப்பம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா
பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் மாநில மற்றும் மாவட்ட வாரியாக அங்கன்வாடி காலி பணியிடங்களை வெளியிடுவது நம் அனைவரும் அறிந்ததே. அந்த விண்ணப்பதாரர்கள் அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு விண்ணப்பிக்க தங்கள் குறிப்பிட்ட மாநிலத்தில் WCD அறிவிப்பு வலைத்தளத்தை பார்வையிட வேண்டும். அதன் பிறகு முகப்பு பாயிலிருந்து அங்கன்வாடி காலிகளுக்கான சமீபத்திய தகவல்களை பார்த்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் என்ற இணைப்பை கிளிக் செய்யவும். பின்னர் ஒரு விண்ணப்ப படிவம் திரையில் திறக்கப்படும். தேவையான அனைத்து விண்ணப்பங்களையும் பூர்த்தி செய்து கேட்கப்பட்ட ஆவணங்களை பதிவிறக்கவும். நீங்கள் உள்ளிட்ட விவரங்கள் சரிபார்த்து சமர்ப்பிக்க விருப்பத்தை கிளிக் செய்யவும். தேவைப்பட்டால் விண்ணப்ப கட்டணமாக ஆன்லைனில் செலுத்த மறக்காதீர்கள். இறுதியாக விண்ணப்ப படிவத்தை சேமித்து பக்கத்தில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளவும். ஆஃப்லைன் செயல்முறை விண்ணப்பதாரர்கள் அருகில் அங்கன்வாடி அல்லது பொது சேவை மையத்திற்கு சென்று அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு படிவத்தை படித்து கேட்டுக்கலாம். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து ஆவணங்களை இணைத்து தொடர்புடைய துறையினும் சமர்ப்பிக்கவும். ஓகேங்களா. ஆன்லைனில் எப்படி பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டு அப்ளை பண்ண சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கன்னா ஆட்களை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலைக்கான தேர்வை பெற விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு தகுதி பெற வேண்டும். அதன் பிறகு தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஆவண சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்ட இறுதி தகுதி பட்டியலின் மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு செய்யப்படுவார்கள். எழுதப்பட்ட மற்றும் பிற தேர்வுகளுக்கு நீக்கும் சில அங்கன்வாடி காலி பணியிடங்கள் ஆகியவை 10வது மதிப்பெண் அரசினருக்காக விண்ணப்பித்தார்கள் பணித்தப்படும். ஓகேங்களா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜாபு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கான டேட் விட்டுட்டாங்கன்னா நம்மளோட சேனலில் வீடியோ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.